அமர்க்களம் திரைப்படத்தை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். இந்த படத்தினுடைய கதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா, அஜித் கிட்ட போய் இந்த கதைய தரேன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த டைம்ல அவர் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல மாட்டி, நடிக்க முடியுமா அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல தான் அஜித் இருந்திருக்காரு. அண்ட் எப்படி இருந்தாலுமே, இவர வச்சு அமர்க்களம் படத்தை எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு கடுமையான முயற்சியிலையும் இயக்குனர் சரண் இருந்திருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா வைரமுத்து கிட்ட போய் அமர்க்களம் படத்துக்கான பாடல்களை நீங்க எழுதுங்க அப்படிங்கிறதையும் இயக்குனர் சொல்லியிருக்காரு. இதுலயும் முக்கியமா வைரமுத்துவோட பெய்யன பெய்யும் மழை அப்படிங்கிற கவிதை தொகுப்புல இருந்துதான் சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் அப்படிங்கிற பாட்டை வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் அந்த பாட்டை எஸ்பிபியை பாட வச்சுட்டு அஜித் கிட்ட கொண்டு போய் காட்டியிருக்காங்க. அண்ட் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த பாட்டு கேட்ட உடனே இந்த கதை நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஓகே சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சத்தம் இல்லாத தனிமை கேட்கும் பாட்டை வந்து ஒரு போர்ஷன் வரும்ல, அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணும்போது எஸ்பிபி மூச்சு விடாம எல்லாம் பாடலையாங்க, நார்மலா பாடினாரா, அதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணாங்களாம். பட் இதெல்லாம் என்னங்க விஷயம் அப்படிங்கிற மாதிரி பృథ్వీராஜுடைய ஒரு லைவ் கான்சர்ட்ல வந்து அமர்க்களம் படத்துல வர இந்த பாட்டை எஸ்பிபி வந்து மூச்சு விடாமலே பாடியிருப்பாரு. சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் என்றென்றும் வேகம் கேட்டேன், ரகசியம் இல்லா உள்ளம் கேட்டேன்.